அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், உடனடி பணத் தேவைகளுக்கு இந்த துஆவை ஓதுங்கள். இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 1,00,000 பணம் வர இருந்தது. அதாவது அந்த பணம் ஒரு மாதம் தாமதமாக கிடைத்ததால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வதென்று அறியாதிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து, மனிதர்களிடம் கையேந்துவதை விட அல்லாஹ்விடம் இந்த துஆவை கேளுங்கள் என்று கூறியதாக இந்த துஆ இடம்பெறுகின்றது. நாமும் இந்த துஆவை யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய பணத் தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளையும் அல்லாஹ் நீக்குவான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம க்திஃப் ஃபீ கல்பி ரஜாஅக வக்தஅ ரஜாஇ அம்மன் சிவாக் ஹத்தா லா அர்ஜு அஹதன் கைரக. اللهم وما ضعفت عنه قوتي وكسر عنه أملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجر على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فخصني به يا رب العالمين. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم اكذف في قلبي رجاءك وقطع رجائي أمن سواك حتى لا أرجو أحدا غيرك. اللهم وما ضعفت عنه قوتي وكسر عنه أملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجري على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فخصني به يا رب العالمين என்று வரக்கூடிய இந்த துஆவை